இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான மாலை வேளைக்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான ஒரு கிளைமேட் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. So it's raining here. We are from கன்னியாகுமரியில் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் பியூட்டிஃபுல் கிளைமேட். இந்த நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்காக இந்த டெக்னாலஜி மூலமாக இணைந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய அரவணைப்பு, தேவனுடைய பாதுகாப்பு நம்மளோட கூட இருக்கட்டும். இந்த பேண்டமிக் டைம்ஸ்லயும் God is so faithful, God is so good. அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. நம்மளே பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் அநேக நேரத்துல. ஆனா நமக்கு தெரியாமையே ஆண்டவர் நம்மளையே 24 மணி நேரம் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். That's the faithfulness of God. நம்ம தூங்கிட்டு இருக்கும் போதும் ஒரு பாதுகாப்பா இருக்கிறார், அரணாக இருக்கிறார், நமக்கு கோட்டையாக இருக்கிறார், நமக்கு மிகுந்த பலனாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் தான் நம்மளோட கூட இருக்கிறார். ஹalleluya. So இன்னைக்கும் I just want to encourage one word: have faith in God in these last days. இந்த கடைசி காலத்துல தேவனுடைய சன்னிதானத்துல தேவனுக்காக மட்டும்தான் நம்ம நிக்க வேண்டிய சூழ்நிலையில வந்துட்டு இருக்கோம். இப்போ வேர்ல்டு நினைக்கிற மாதிரி போக மாட்டேங்குது. எஸ்பெஷலி அமெரிக்கன் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் யார் வர போறாங்கன்னு இன்னும் தெரியல. அதாவது வேர்ல்டு ஒன்னு ட்ரை டு வியூ தட், பட் காட்ஸ் பிளான் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்ட் டோட்டலி அகெயின்ஸ்ட். ஏன்னா பிசாசோடைய ஆதிக்கம், பிசாசோடைய அந்திகிறிஸ்துவோடைய ஆட்சி, அந்திகிறிஸ்துவோடைய காரியங்கள் எல்லாமே பகிரங்கமாக உலகத்தில் வெளிப்படுற நாட்கள் இது. அப்போ அவன் ஃபுல் ஃபிளட்ஜா வருவான். ஒரு காலம் இருக்கு. அந்த லாஸ்ட் 7 years அவனோட ஆட்சி நடக்கும். அதற்கு முன்னாடி அவனுடைய சில ஆளுகைகள், சில கண்ட்ரோல் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அவனுடைய பிளான்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்னு பார்ப்பான். ஆனா தேவனுடைய பிளான்ஸ் நடக்கும். மனிதர்களுடைய பிளான்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்னு பார்ப்பாங்க. மனிதனுக்கு அந்த கண்ட்ரோல் இருக்காது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் விச் கிளியர்லி resembles that world is out of control. Hallelujah. உலகத்துக்கு அதாவது உலகம் ஒரு கண்ட்ரோல் இல்லாம தான் போயிட்டு இருக்கு. பட் God is in control. mankind is in out of control. மனுஷனுக்கு என்ன பண்ணணும் தெரியல. எப்படி வேக்சின் கண்டுபிடிக்க போறோம் இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல, அடுத்த பிளான்ஸ் என்ன பண்ண போறோம், எதுவுமே தெரியாம இருக்கு. The man is out of control, the world is out of control, the economy is out of control. எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கும் பொழுது தேவன் மட்டும்தான் கண்ட்ரோல்ல இருக்கிறார். ஹalleluya. ஸோ அதை இப்போ வெளியரங்கமாக ப்ரூவ் பண்ணி காமிக்கிறார். not by the might, not by the power, but his spirit shall able to overcome. Only his spirit shall able to save us. அவரால் மட்டும்தான் எல்லாம் கூடுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு கத்துக் கொடுத்துட்டு இருக்கார். that's the homework. இப்போ எல்லாத்துக்கும் வீட்டுல இருந்தே ஒரு பெரிய ஒர்க். அப்போ ஆண்டவருடைய ஹோம்ஒர்க் எப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய அநாதி தீர்மானம் ஒவ்வொருத்தரோட வெளிப்படணும்னு சொல்லிதான் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தி தனிப்பட்ட முறையில பாதுகாத்து, தனிப்பட்ட முறையில அவர் தான் தெய்வம் சொல்லிட்டு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உலகம் அவங்களை காப்பாத்தாது, மணி அவங்களை காப்பாத்தாது, செல்வம் அவங்களோட ஜாப்ஸ் அவங்களை காப்பாத்தாது, அவங்களோட நேம், ஃபேம், ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவுமே அவங்களை காப்பாத்தாது நிலைமையில இருக்கிறோம் இப்போ. ஸோ இட் கிளியர்லி ஷோஸ் தட் the world is out of control and the economy is out of control. நீங்களும் நானும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறோம் நிறைய நேரத்துல. ஆனா the one who is in control is God alone. His name is Jesus. Hallelujah. அவர் மட்டும் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அதற்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கும் let's begin our Bible study. புக் ஆஃப் ரெவலேஷன் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ்ல போயிட்டு இருக்கு. கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா கூட இருக்கலாம், சில பேருக்கு வேகா இருக்கலாம், சில பேருக்கு என்னடா அது மிருகம் அப்படி இப்படி புதுசா வருது. So everything we have to understand in the spirit. That's why we try to make it as simple as possible through the help of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த ஸ்டடி மூலமாக நானும் நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஸோ அதற்காக தேவனுக்கு மகிமைப்படுவது. ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் கற்றுக் கொடுக்கிறாரோ அதை I try to put it in a very simple format so that you can able to understand. May God's name will be glorified. நம்ம இன்னைக்கு நேத்திக்கு பார்த்தோம் சில காரியங்கள். அதாவது அந்த 6வது எக்காலமும் 7வது எக்காலத்துக்கும் நடுவில் ஒரு பிரேக், ஆண்டவர் ஒரு பிரேக் வைக்கிறாரு. எப்பவுமே அந்த 6th சீலுக்கும் 7th சீலுக்கும் நடுவுலையும் ஒரு பிரேக் வச்சிருந்தாரு. இங்கேயும் 6th ட்ரம்பட்டுக்கும் 7th ட்ரம்பட்டுக்கு நடுவில் ஒரு பிரேக் வைக்கிறாரு. இந்த பிரேக்ல என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஒரு மைட்டி ஏஞ்சல் நிக்கிறாங்க. அந்த ஏஞ்சலோட அப்பியரன்சஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ ஃபைனலி தட் அப்பியரன்சஸ் ப்ரூவ்ஸ் தட் இஸ் நதிங் பட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். இயேசு கிறிஸ்து தான் அந்த மைட்டி அப்பியரன்ஸ்ல காமிக்கிறாரு. நான் யாரு, மகிமையான தேவன் சொல்லிட்டு, வானங்களையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் யாருன்னு சொல்லிட்டு அவருடைய குளோரி, அவருடைய மகத்துவம், அவருடைய மகிமை வெளிப்பட்டது.
சரிங்களா? அவர் கையில ஒரு புக் இருந்தது. இத குறித்துலாம் நம்ம பார்த்தோம். அந்த புக்க பத்தி நீங்க பார்க்கலாம். அந்த புக் என்ன அந்த 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 புக் என்னதான் இருக்கும்? அதுக்கப்புறமும் ஜானோட வேலை என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரெவலேஷன் 10ஆம் அதிகாரத்துல இருக்கிற காரியங்கள், சம்பவங்கள், அ சம்பவங்களை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஓகே. பிரைஸ் யூ. ஹalleluya. தேங்க் யூ ஜீசஸ். ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நேத்து நம்ம 1ல இருந்து 7 வரைக்கும் பார்த்தோம். அந்த மைட்டி ஏஞ்சல் யாருன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தினார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு வந்து அ அவர் கையில இருந்த புக்க வந்து என்ன பண்ண வைக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆ பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 10:8ல நான் வானத்திலிருந்து அ அ பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, அதாவது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைமே அவருக்கு ஒரு சவுண்ட் உண்டாச்சு. ஓகே. செகண்ட் டைம் அதே சவுண்ட் தான் அவருக்கு கேட்குது. சமுத்திரத்தின் மேலும், பூமியின் மேலும் இருக்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல. அப்போ அ நம்ம நேத்துக்கே படிச்சோம். அந்த அந்த மிகப்பெரிய ஏஞ்சல். அப்ப வந்து அந்த இயேசு கிறிஸ்து கையில ஒரு சின்ன புக் இருக்கு. ஒரு சின்ன புக் திறந்தப்பட்டிருக்கு. இட்ஸ் நாட் எ க்ளோஸ்ட் புக். பழைய, அதாவது இதுக்கு முந்தின சீல்ல பார்க்கும்போது அந்த 6 வித ஐ மீன் 7 விதமான சீல் இருந்தது. அது எல்லாமே மூடப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து தான் உடைக்கிறார். ஓகேங்களா? அப்போ இங்க வந்து இது வந்து புக் மாரியே பார்க்கிறாரு. ஸ்க்ரால் மாரி பார்க்கல. இது வந்து புக் மாரியே. பாருங்களேன், லிட்டில் புக் மாரியே இருக்கு. ஜீவ புஸ்தகமா அல்லது ஒரு சின்ன புக்ஸ் மாரி ஒண்ணு இருக்கு. அந்த காலத்துல புக் ஃபார்மட்லலாம் அப்ப வந்து ரொம்ப இது பண்ணல. ஆனா 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 இவரு பார்க்கிறது வந்து புக் ஃபார்மட்லயே பார்க்கிறாரு. சரிங்களா? Then the voice which I heard from heaven spoke to me again and said, "Go take the little book which is open in the hand of the angel who stands on the sea and on earth." சரிங்களா? நேத்து அந்த ஏஞ்சல் யாருன்னு பார்த்துட்டோம். அவர் கையில ஒரு சின்ன புக் இருக்கு. அந்த புக்க வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு. அதாவது திறந்த புஸ்தகம். சரிங்களா? அ அப்போ இதுல பார்க்கும் பொழுது, அ அந்த புக் என்னவா இருக்கும்ன்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு நெறைய விதமான காரியங்கள் உண்டு. ஒருவேளை ஆண்டவர் வந்து ஜீவ புஸ்தகத்தை எப்படி கையில கொண்டு வர மாட்டாரு. அது அங்க அங்க வந்து ஜீவனுக்குள்ளது. ஐ மீன் நம்ம அங்க போகும்பொழுது அதுல நம்ம பேர் இருக்கா இல்லையான்னு பாக்குறது உள்ள புஸ்தகம். அது அது அந்த புக்கா இருக்காது இங்க. அப்போ இது பார்க்கும் பொழுது சில காரியங்கள் ஆண்டவர் வந்து தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். தானியேல் நம்ம நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்டடி பண்ணும்போது நிறைய ப்ராபசிஸ் வந்து ஆண்டவர் தானியேலையும் சீல பண்ணுவார். ஆண்டவர் அவருக்கு காமிப்பார். ஆனா எழுதாத, அதை சீல் பண்ணிக்கோ. இது வந்து ஏற்ற வேலை வரும்போது இது வந்து வெளிப்படும். ஏற்ற வேலை வரும்போது வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதாவது 2 இடத்துல அவர் சொல்லுவார். தானியேல் 12:4லயும் தானியேல் 12:9லயும் இத பத்தி அந்த சீல் பண்ணுங்க. அதாவது நீ கடைசி காலத்துலதான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் பார்க்கிற காரியம் வந்து இந்த 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 தானியேல் 12லலாம் பார்க்கும்போது அந்தி கிறிஸ்து ஆட்சியில் உள்ள காலங்கள் தான் பார்க்கிறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது சில சம்பவங்கள் தானியேலுக்காக ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தின உடனே நான் உனக்கு காமிக்கிறேன். ஆனா யூ ஷுட் நாட் சப்போஸ் டு ரைட் இட் அப். நீ வந்து பைபிள்ல அதை ரெக்கார்ட் பண்ண வேண்டாம். அது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாம். ஏற்ற வேலை வரும்போது அத 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 குறிச்சு பார்க்கலாம். நான் அந்த அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 2 வசனம் இருக்கு. Daniel 12:4ல, "But you, Daniel, shut up the words and seal the book until the time of the end. Many shall run to and fro, and the knowledge shall increase." ஓகே. கடைசி காலம் வரை, அத வந்து அந்த முடிவு மட்டும் வரும்போது ஒரு காரியத்தை நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது தானியேலுக்கு வந்து அப்போ டேனியல் வந்து பிஃபோர் த கிரைஸ்ட், அதாவது ஒரு 800 இயர்ஸ்க்கு முன்னாடி அதாவது கிறிஸ்து பிறக்கிற ஒரு அந்த அத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே தானியேலுக்கு ஆண்டவர் வந்து அந்தி கிறிஸ்து ஆட்சி, அதாவது இனிமேல் வரக்க போற அஹ் காலத்தை குறித்து வெளிப்படுத்திருக்காரு. சில காரியங்களை அதை வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் சீல் பண்றாரு. நீ நீ இதை வந்து புக்ல எழுத வேண்டாம், சீல் பண்ணிக்கோ. கடைசி காலம் வரும்போது இந்த எண்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த பூமி பூமி அழிற நாட்கள் கிடையாது. ஜென்டைலோட காலங்கள், இத டைம்ஸ் ஆஃப் த ஜென்டைல் சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து புறஜாதியாரோட காலம் இருக்கும். இந்த புறஜாதியாரோட காலம் வந்து அப்ராக்சிமேட்டா இந்த சர்ச்சோட டைம் வந்து ராப்சர்ல முடிஞ்சு போயிடும். சரிங்களா? சர்ச்சோட டைம்ங்கிறது வந்து ராப்சர்ல முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அதுல கைவிடப்பட்டவர்களும் கைவிடப்பட்ட புறஜாதியார்களும் இஸ்ரேலும் சேர்ந்துதான் அந்த அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு போவாங்க. அதுல 1,44,000 பேர் யூத மக்களுக்கு ஆண்டவர் வந்து சீல் போட்டு வைக்கிறாரு. அவங்களே எதுவுமே பண்ண முடியாது. நிறைய ரத்த சாட்சிகள் மறிக்கிறாங்களா, அதுல புறஜாதியார் இருப்பாங்க, நிறைய பேர் மறிக்கிறாங்க. இந்த 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தட்ஸ் த டைம் ஆஃப் த ஜென்ட், அதாவது அதாவது இந்த பூமிக்குரிய ஆட்சியோட கடைசி. இது பூமியோட எண்ட் ஆஃப் டைம் இல்ல, பூமி மக்களுடைய ஆட்சியின் கடைசி.
ஏன்னா அந்த அந்த எண்ட் ஆஃப் த 7th பீரியட் ஆஃப் ஆன்டிகிரைஸ்ட், அந்த அந்திகிறிஸ்துவோட 7வது ஆண்டு, அந்த கடைசி முடிவுல தான் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை நடக்குது. அதுக்கப்புறம் 1000 வருஷம் ஆட்சி. அதை வந்து இயேசு கிறிஸ்துவோட ஆட்சி இருக்கு. பூமிக்குரிய ராஜாக்களுடைய ஆட்சி, மக்களுடைய ஆட்சி அதோட முடிஞ்சிடும். அதோட டைம் அந்த எண்ட் ஆஃப் த டைம் தான் இங்க தானியேல் கிட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறார். சரிங்களா? அந்த 7th வீக் முடிகிற டைம்லோட தான் அந்த டைம்ஸ் ஆஃப் ஜென்டைல் அது அல்லது அந்த எண்ட் ஆஃப் த டைம். அப்போ இங்க பார்க்கும்போது அது அது வரைக்கும், அதாவது அந்த 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 கடைசி மணி நேரம் வரைக்கும் நீ வந்து வெளிப்படுத்த வேண்டாம். இது இன்னொரு இடத்துலயும் அதே அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, and he said, go your way Daniel, for the words are closed up and sealed till the time of the end. அந்த கடைசி நாட்கள். அப்போ அப்ப அந்த 7 வருஷம் உபத்திர காலம் இருக்கு. நல்லா ஞாபகம். 7 வருஷம் உபத்திர காலம். ஃபைன். அதுல ஃபர்ஸ்ட் 3.5 வருஷம் உபத்திர காலம், அடுத்த 3.5 வருஷம் உபத்திர காலம், மகா உபத்திர காலம். அப்ப இந்த டைம் வந்து இப்போ இங்க ஜான் இந்த 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 இன்சிடென்ட்டை அவர் வந்து ரியலா ஃபீல் பண்றாரு. இந்த இன்சிடென்ட்டை பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஜான் வந்து திருப்பி எர்த்துல, ஆவிக்குரிய ரீதியில எர்த்துல தான் இருக்கிறார், பூமியில இருக்கிறார். ஏன்னா ஏன்னா இந்த அது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் அவர் ஹெவன்ல இருந்து பூமியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த தரிசனம் பார்க்கும்போது ஆண்டவர் ஜானை வந்து பூமி கொண்டு வந்துட்டார். பூமி கொண்டு வந்துதான் பாக்குறாரு. கடல்லையும் நிலத்திலையும் ஒரு பயங்கர ஹைட்டான ஒரு ஒரு ஏஞ்சல் நிக்கிறதே பார்த்தாங்க. பார்த்துட்டு அவர் கையில தான் அந்த ஓப்பன் புக் இருக்கிறதெல்லாம் அந்த பூமியில இருந்தா பாக்குறாரு. திருப்பி போய் இவர் போய் வாங்கணும். அங்க ஹெவன்ல இருந்து வந்து இவர் வந்து அந்த புக்கை வாங்கல, இவர் பூமியில தான் இருக்கிறாரு. அப்போ இந்த பூமியில இருந்து சில காரியங்கள் பாக்குறாரு. இவர் பாக்குற காலம் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3.5 வருஷம் முடிகிற போற டைம், இதெல்லாமே அந்த 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 டைம் இன்னும் பயங்கரமான மகா உபத்திர காலம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சாட்சிகளும் வருவாங்க. அதை குறித்து நம்ம வருகின்ற நாட்கள்ல பார்க்கலாம். அப்போ இப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த புக்ல மேக்சிமம் என்ன போட்டிருக்குன்னு பாருங்களேன். இதுல அதாவது அடுத்தது இந்த 6வது எக்காலமும் 7வது எக்காலத்துக்கும் நடுவுல இந்த இந்த சம்பவங்கள் நடக்குது. யோவானா வந்து ஆண்டவர் பூமி கொண்டு வந்து இந்த தரிசனத்தை காமிக்கிறாரு. தரிசனத்தை காமிச்ச உடனே நம்ம இந்த புக்கை பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கோல காரியம் என்னன்னு பாருங்களேன். இவர் உடனே go and take the little book which is open in the hand of the angel who stands in the sea of the earth. அடுத்த வசனம், so I went to the angel and said to him, give me the little book. அந்த புக்கை என் கையில கொடுங்கன்னு சொல்றாங்க. இவர் யோவான் தான் இதை போய் சொல்றாரு. யோவானுக்கும் அந்த மைட்டி ஏஞ்சலுக்கும் ஒரு கான்வர்சேஷன் இப்ப நடக்குது. சரிங்களா? அந்த மைட்டி ஏஞ்சல் யாருன்னு தெரியும், நம்ம இயேசு கிறிஸ்து. ஓகே, give me that little book. And he said to me, take and eat it. ஓகே, அந்த ஏஞ்சல் உடனே எங்கிட்ட சொன்னாரு, நீ எடுத்ததை சாப்பிட்டு, and it will make your stomach bitter and it will be as sweet as honey in your mouth. அப்போ இந்த சம்பவங்கள் பார்க்கும்போது நமக்கு வந்து எசேக்கியல் வந்து ஒரு நல்ல ஒரு மைட்டி ப்ராஃபிட், அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு பெரிய ப்ராஃபிட், தீர்க்கதரிசி. அப்போ அந்த தீர்க்கதரிசிக்கும் இதே ஒரு அனுபவம் இருந்திருக்கு. எசேக்கியல் 3ல பார்க்கும் பொழுது எசேக்கியல் அப்பதான் வந்து ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அழைக்கிறார். நீ போய் வந்து மக்களுக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும். பிரசங்கித்தோட தீர்க்க தரிசனமா சொல்லணும், தேவன் வெளிப்படுற காரியங்கள். அப்போ இந்த இடத்துலயும் 2 பேருக்கும் ஆல்மோஸ்ட் சேம் தான் நடக்குது. எசேக்கியல் 3:1-3 பார்க்கும்போது, moreover he said to me, son of man, eat what you find, eat this scroll and go and speak to the house of Israel. அங்க வந்து அங்க வந்து ஸ்க்ரால் மாதிரி இருக்கு, இங்க புக். ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேம் மீனிங். அதுல ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. சரிங்களா? So I opened my mouth and he caused me to eat that scroll. And he said to me, son of man, feed your belly, fill your stomach with this scroll that I give you. So I ate and it was in my mouth like a honey in the sweetness. இவரும் அதே தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. இங்கேயும் வந்து அந்த மைட்டி ஏஞ்சல் வந்து ஜான் கிட்ட சொல்லும் போது, அந்த புக்கை சாப்பிடும் போது வாயில நல்லா டேஸ்டா இருக்கும். நீ வந்து அதாவது நம்ம நாக்குல கடிக்கும் போது நல்லா ஸ்வீட்டா இருக்கும், ஆனா வயிற்றுக்குள்ள போகும்போது அது ஒரு பிட்டரா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? வயிறுல வந்து கசப்பா இருக்கும், நாக்குல வந்து இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் எசேக்கியலும் பண்ணியிருக்கிறாரு. எசேக்கியலும் பாருங்களேன், இதே மாதிரிதான் அங்க வந்து ஒரு ஸ்க்ரால் எடுத்து சாப்பிடுறாரு. சாப்பிட்ட உடனே நீ போய் பேசணும், you have to open your mouth. அதுக்கப்புறம் நீ போய் பேசணும். அது வந்து that will feed your belly. அது பயங்கர ஸ்வீட்டா இருக்கும். ஆல் தீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்மோஸ்ட் சேம். அப்போ எசேக்கியல ப்ராஃபிட்டை ஆர்டைன் பண்ணி ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை எப்படி கொடுக்கிறாருன்னா, ஒரு ரிட்டன் ஃபார்மெட்ல ஒரு ஸ்க்ரால்ல எழுதி
எசேக்கியேல்ல ஸ்பிரிச்சுவலா சாப்பிட வைக்கிறார். இதெல்லாமே நீங்க வந்து பிசிக்கலா நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. இட்ஸ் ஆல் த ஸ்பிரிச்சுவல் ரெலம். ஆவிக்குரிய ரீதியில தேவனுடைய வார்த்தையை உட்கொள்றாங்க. இது வந்து ப்ராஃபிட்ஸோட அல்டிமேட் கால். அப்ப இந்த இடத்துல ஜானை வந்து ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியாக மாதிரி மாத்துறாரு. தீர்க்கதரிசிங்கிறது வந்து அவரு மட்டும் மாறல, இதுக்கு பின்னாடி ஒரு 2 இரத்த சாட்சிகள் வரப்போறாங்க. அதாவது இப்போ வந்து இந்த 6வது எக்காலமும் 7வது எக்காலமும் ஒரு இந்த இந்த கேப்ல ஒரு 2 சாட்சிகள் வருவாங்க. அவங்க வந்து தேவனுடைய வார்த்தையை பேசுறவங்களாக இருப்பாங்க. அவங்க யாருன்னு சொல்லிட்டு வருகின்ற நாட்களை நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது அவங்கதான் வர போறாங்க. அப்போ இங்க சிம்பாலிக்கா ஆண்டவர் வந்து ஒரு ப்ராஃபட்டிக் ரெலம், ஐ மீன் ப்ராஃபிட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவங்க தீர்க்கதரிசிகள் தான். அந்த 2 சாட்சிகளும் தீர்க்கதரிசிகள். இது வந்து ஜான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறாரு. ஏன்னா ஜான் வந்து அவர் ஒரு தீர்க்கதரிசன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு பின்னாடி வருகின்ற இந்த 2 இரத்த சாட்சிகள், ஐ மீன் அந்த சாட்சிகளை அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக ஆண்டவருடைய பிளான். எத்தனை பேருக்கு புரியுது? ஓகேங்களா? அடுத்தது ஒரு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கின்ற அதாவது நாள்ல கொஞ்சம் டைம் ஆண்டவர் வைக்கிறாரு அந்த நாட்கள்லயும். ஏன்னா அந்த இரத்த சாட்சிகள் வந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பாங்க. அதுக்கு முன்னாடிதான் இதை ஜானுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறாரு. ஏன்னா திருப்பி ஒரு 2 தீர்க்கதரிசிகள் வர போறாங்க. அவங்க வந்து தேவனுடைய வசனத்தை பேசுவாங்க. அதே எக்ஸ்பீரியன்ஸ் எசேக்கியேலும் ஒரு ப்ராஃபட், அவர் வந்து ப்ராஃபட்டிக்கல் கால்குள்ள வரும்பொழுது ஆண்டவர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கிறாரு. அந்த ஸ்கிரால்ல நிறைய தேவனுடைய வசனம் எழுதியிருக்கும். அது உள்ளால போகும். அதான் அவருடைய ஸ்ட்ரென்த், அதான் அவருடைய பெல்லியை நிரப்புற ஒரு ஃபுட்டாக இருக்கும். அதை தான் அவர் பேசணும், வேற எதுவுமே பேசக்கூடாது. ஓகே, அப்போ இது 2 விதமான மீனிங் பத்தியும் பார்க்கலாம் நம்ம. சரி, அப்போ அந்த புக்ல என்ன எழுதிருக்குன்னா, இட்ஸ் ஆல் த ப்ராஃபட்டிக்கல் வேர்ட்ஸ் வாட் தட் விட்னஸ். அதாவது இனிமேல் 2 சாட்சிகள் வருவாங்கல்ல, அந்த 2 சாட்சிகள் பேச வேண்டிய காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்து எழுதியிருக்கிறார் எல்லாத்தையும். அதை வந்து அவர் தான். தீர்க்கதரிசிகள் வந்து ஏதோ இவங்களோட வார்த்தையை வந்து சும்மா பேச முடியாது. தீர்க்கதரிசிங்கிறது ப்ராஃபசிஸ் வேற. ப்ராஃபட்ஸ்ங்கிறது வந்து they have to eat the word of God. தேவனுடைய வசனம், அந்த வசனம் பைபிள்ல போட்டிருக்க வசனம் மட்டும் இல்ல, தேவனுடைய வார்த்தை உள்ளால போய் அதுதான் உங்களுக்கு வெளியில வரணும். அல்லேலூயா. அப்போ எசேக்கியேல அப்படிதான் ஆர்டைன் பண்ணி ப்ராஃபட்டாக அந்த தேசத்துக்கு நியமித்தார். அவரும் அப்படிதான் பண்ணார். அதே போல வருகின்ற ஒரு 2 ப்ராஃபட்ஸ் வராங்க. அடுத்தது 2 சாட்சிகள் வரப்போறாங்க. அந்த சாட்சிகளுக்கு வந்து இவர் ஆண்டவர் வந்து ஒரு ட்ரையல் மாதிரி ஜானை வச்சு பாக்குறாரு. ஜானை ஒரு ப்ராஃபட் மாதிரி வச்சு பாக்குறாரு. அதனாலதான் இவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறாரு. ஏன்னா அந்த நாட்கள்ல ஜான் வர போறது இல்ல, ஐ மீன் இந்த அந்தி கிறிஸ்துவோட காட்சியில இது வந்து 2 இரத்த சாட்சிகள் வருவாங்க. 2 இரத்த சாட்சிகள் வந்து நிறைய பேர் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே சே அவங்க வந்து மோசஸ் அண்ட் எலியா. ஏன்னா இப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சே த மோசஸ் அண்ட் எலியா. there are few who still say ஏனோக் and எலியா. நம்ம இதை பத்தி நம்ம வந்து அடுத்த சாப்டர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த 2 இரத்த சாட்சிகள் யார், ஐ மீன் அந்த 2 சாட்சிகள் யாரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை பத்தி பார்க்கலாம். சரி, அதுக்குள்ள ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த இடத்துல ஜான் கிட்ட லைட்டா காமிக்கிறார். எப்படி ஒரு ப்ராஃபட்டிக்கல் ரெலம், அதாவது ப்ராஃபட்டிக்கல் ஆக்ஷன்ஸ் வந்து அந்த நாட்கள் நடக்குது. ஏன்னா அப்போ வந்து பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, ப்ராஃபசிஸ் எங்கேயுமே வரல. ஆண்டவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா அதாவது அந்த அந்தி கிறிஸ்து பீரியட்ல ஒரு ப்ராஃபட்டிக்கல் ரெலம் அப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இதுக்கு அடுத்த இன்சிடென்ட்டே அந்த 2 சாட்சிகள் வருவாங்க, 2 விட்னஸ் வருவாங்க. சரிங்களா? சரி, அவங்க வந்து ஒரு 3.5 வருஷம் இருப்பாங்க. அதை பத்தி நம்ம வந்து வருகின்ற நாட்கள்ல பார்க்கலாம். இங்க அப்ப இந்த லிட்டில் புக்ல எழுதிருக்கிறது எல்லாமே அந்த 3.5 வருஷம் என்ன நடக்க போகுது, என்னென்ன அந்த தீர்க்கதரிசிகள் பேசணும், அததான் ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ்ல ஜான் கிட்ட வெளிப்படுத்துறாரு. ஆனா ஜான் ஆக்சுவலா வரப்போறது, ஜான் வந்து அந்த 2 இரத்த சாட்சிகளை வர மாட்டாரு. ஆனா ஒரு ப்ராஃபட்டிக்கல் ரெலம் இந்த பூமியில திருப்பி ஆக்டிவேட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தான் இங்க காமிக்கிறார். அல்லேலூயா. இப்ப எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? How many of you with me? இருக்கீங்களா? ஓகே, நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். Those people are watching us on Facebook. Okay, praise you Jesus. Okay, hallelujah. Okay, அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராஃபட்டிக்கல் ரெலமா ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக ஆண்டவர் இந்த காரியங்களை ஜான் கிட்ட காமிக்கிறார். ஃபைன். அப்போ காமிச்ச உடனே இங்க பார்க்கும் பொழுது இவரும்
அடுத்து என்ன பண்றாரு, உடனே அவர் சொல்றாரு, நீ இதை வாங்கி சாப்பிட்டு, அது வந்து உனக்கு வாயில ஸ்வீட்டா இருக்கும், வயித்துல போகும்போது கசப்பா இருக்குன்னு சொல்றாரு. உடனே இவரும் போய் then I took the little book out of the angel's hand and ate it, and it was as sweet as honey in my mouth, but when I had eaten it my stomach became bitter. அது அவர் 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 சொன்னபடி இவரும் போய் செஞ்சாரு, போய் சாப்பிட்டாரு. இதை வந்து நம்ம வந்து எப்பவுமே சொல்லும் போது இது வந்து பிசிக்கல் புக் கிடையாது, அது ஆண்டவருடைய வசனம், அது ஆண்டவருடைய மன்னா. எல்லாமே ஸ்பிரிச்சுவல்ல தான் நடக்குது. நம்ம பிசிக்கல் பைபிள்ல போய், அதனால நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த நாட்கள்ல, எசேக்கியேல் வந்து பைபிளை சாப்பிட்டாரு, நம்மளும் போய் பைபிள்ல பேப்பரா சாப்பிட்டுருவோம்னு சொன்னா அவ்வளவுதான், நீங்க ஹாஸ்பிட்டல் தான் போகணும். ஓகே, இட்ஸ் நாட் அபவுட் ஈட்டிங் த பேப்பர், இட்ஸ் ஆல் அபவுட் ஈட்டிங் த வேர்ட் ஆஃப் காட். அந்த இடத்துல வந்து அந்த புக்கு வந்து தேவனுடைய வசனமாக இருக்குது, எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல இருக்குது. ஹல்லேலூயா. சரி, அப்ப இவரு போய் அங்க போய் சாப்பிடுறாரு, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு, அவர் பிசிக்கலாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு, ஸ்வீட் ஆஸ் ஹனி, அண்ட் ஸ்டொமக் போகும்போது அது பிட்டர் ஆயிருது. அப்போ ஆண்டவருடைய வசனம் பாருங்களேன், எப்பவுமே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் சரி, புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் சரி, இட் வுட் பி அ பேலன்ஸ். ஆண்டவருடைய வார்த்தை எப்பவுமே பேலன்ஸ்டா இருக்கும், கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். அதே நேரத்துல நமக்கு உள்ளால போய் நமக்கு வந்து அது வந்து ஒரு கசப்பையும் உண்டு பண்ணும். கசப்பு உண்டு பண்ணுனா சில நேரத்துல உள்ளால நம்ம மாறாத காரியங்கள், அது ஆண்டவர் ஒரு கசப்பை உண்டு பண்ணி அதை மாற்ற வைப்பார். இட் வுட் பி பேலன்ஸ். எல்லா நேரமும் பாருங்களேன், ஆண்டவர் வந்து அந்த அந்த எப்படி சொல்றது, அன்பாகவும் அரவணைத்தோடும் போவாரு. அதே நேரத்துல நம்ம மனம் திரும்பாத நேரத்துல ஒரு கசப்பான எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வந்து ஆண்டவர் நம்மளை மாத்துவார். இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இது வந்து ஆண்டவருடைய வார்த்தை. தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டிலையும் அப்படிதான் இருந்தாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, கேட்கலையா அடுத்த லெவல், அடுத்த நெக்ஸ்ட் லெவல். இப்ப நம்மளும் நம்மளுடைய பிள்ளைகளை பாருங்களேன், நம்ம அன்பா சொல்லி பார்ப்போம், கேட்கலன்னா அடுத்த லெவல் வந்து கொஞ்சம் நம்ம வந்து பெரம்பை கையாள விடுவோம், அல்லது கொஞ்சம் நேரம் நாம அடிப்போம். அதுல அப்ப ஆண்டவர் சில நேரத்துல எல்லாத்தையும் அப்படிதான் அந்த அந்த ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு பேலன்ஸா நம்ம கொண்டு வராரு. அப்ப இங்க ஆண்டவருடைய வார்த்தை பாருங்களேன், ஜான் வந்து பிசிக்கலாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு, ஸ்வீட்டாவும் இருக்கு, ஆனா உள்ளால போகும்போது ஒரு கசப்பாவும் இருக்கு. அப்போ இது வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இது வந்து இன்னொரு மீனிங்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தை ஸ்வீட்டா இருக்கும். அதே வார்த்தை மத்தவங்களுக்கு கசப்பா இருக்கும். புரியுதுங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்களும் நாணமா இருக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்டாலும் தேவனுடைய வார்த்தை வரும்போது, வசனம் வரும்போது, தட் வுட் பி வெரி ஸ்வீட் அண்ட் ப்ளீசிங். நமக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும், பயங்கர இனிமையா இருக்கும், பயங்கர ஒரு பீஸ் இருக்கும். ஆனா அதே வார்த்தை அந்த தேவ பிள்ளைகளாக இல்லாமல் வாழ்ந்த மக்களுக்கு போகும்போது, அதே வசனம் உங்களுக்கு வர அதே வசனம் அவங்களுக்கு போச்சுன்னா அவங்களுக்கு கசப்பா இருக்கும், அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து இப்பவும் நடந்துட்டு இருக்குது. அப்போ இததான் ஜான் ஆண்டவரை ஒரு ஜான் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காமிக்கிறார். எசேக்கியேலும் இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு. அவர் வந்து சாப்பிட்டாரு, நல்ல ஸ்வீட்டா இருந்தது, வாயில ஸ்வீட்டா இருந்தது, ஆனா அதே நேரத்துல கசப்பாவும் இருந்தது. ஜான் கிட்டையும் அதே மாதிரிதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறாரு. இன்னைக்கு நமக்கும் தேவனுடைய வசனம் வரும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது ஸ்வீட்டா இருக்கும். அதே நேரத்துல புறஜாதியார் மக்கள், அதாவது தேவனை விசுவாசிக்காத மக்களுக்கு அது கசப்பாக தான் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்களேன், நிறைய பேரால அதாவது ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கிறவங்களுக்கு அது பயங்கர ஸ்வீட்டா இருக்கும். அதே போல ஆண்டவரை வெறுக்கிறவங்களுக்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு, ஆண்டவர் மேல ஒரு கசப்புள்ளவர்களுக்கு என்னதான் தேவனுடைய வசனம் அவங்களுக்கு போனாலும் அவங்களுக்கு கசப்பாக தான் இருக்கும். அதே வசனம், the same word நமக்கு அது வரும்போது அது ஸ்வீட்டா இருக்கும். அதே வசனம் அவங்களுக்கு போகும்போது கசப்பா இருக்கும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை ரெண்டு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்லயும் கிரியேட் செய்யுது. அவங்களுடைய ஹார்ட் மேட்டர்ஸ். சரிங்களா? அப்போ ஜெரேமியா வந்து ரொம்ப அழகா சொல்லுவாரு. அவரோட ஜெரேமியா வந்து தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி. அப்ப தீர்க்கதரிசி அவருக்கு அந்த வசனம் வரும்பொழுது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். Jeremiah 15:16 your words are found and I ate them. தேவனுடைய வசனத்தை அவர் வந்து உட்கொண்டாரு. and your words became to me a joy and delight in my heart. இது வந்து ஸ்வீட் மெசேஜ் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. அதே நேரத்துல மற்றவர்களுக்கு, பாவத்துல இருக்கிறவங்களுக்கு, தேவ பயம் மற்றவர்களுக்கு, தேவனை விசுவாசிக்காத இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு எல்லாம் இதே வசனம் அவங்களுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு கசப்பை உண்டு பண்ணுது. The gospel is sweet to those who embrace it, but bitter to those who reject it. Hallelujah. அப்போ இங்க ஜானும் அதே மாதிரிதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. அந்த நாட்கள்ல அந்த 1,44,000 பேருக்கு நல்ல ஸ்வீட்டா இருக்கும் தேவனுடைய வசனம் வரும்போது. ஏன்னா இந்த தீர்க்கதரிசிகள் வர போறாங்க. அதுக்கு முன்னாடிதான் ஒரு இன்ட்ரோ மாதிரி ஜானை வச்சு ஆண்டவர் அங்க காமிக்கிறாரு. ஓகே, அடுத்தது அந்த 2 விட்னஸ் வராங்க. அவங்கதான் ஆக்சுவல் தீர்க்கதரிசி, அவங்கதான் அந்த ஆக்சுவலா வார்த்தையை கொண்டு வராங்க.
அந்த வார்த்தையை கொண்டு வரதுக்கு முன்னாடி ஜானை வந்து ஆண்டவர் வந்து ஒரு ஒரு இன்ட்ரோ மாதிரி வைக்கிறார். எப்படி அந்த வார்த்தை அவங்களுக்கு போகும், எப்படி அந்த தீர்க்கதரிசிகள் எப்படி இருப்பாங்க, அந்த ரெண்டு அந்த 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 ரெண்டு சாட்சிகளும் எப்படி என்னோட வசனத்தை உட்கொண்டு அவங்க பிரசங்கிப்பாங்க. அவங்க பிரசங்கிக்கும் போது அந்த 1,44,000 பேருக்கு நல்ல ஸ்வீட்டா இருக்கும். அதே நேரத்துல மத்த மத்த அந்தி கிறிஸ்துவுக்கு கீழே இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அது கசப்பாக தான் உண்டு பண்ணும். நம்ம நம்ம இதை பத்தி அந்த வெளிப்படுத்தல் 11 பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இவங்களை வந்து கொல்லணும்னு நினைச்சா கூட கொல்ல முடியாது. யாரா அந்த ரெண்டு சாட்சிகளை கொல்லணும்னு நினைச்சா கூட கொல்ல முடியாது. என்ன வேணா பண்ணி பார்ப்பாங்க, பண்ண முடியாது. இவங்களை வந்து இவங்க வந்து பிரசங்கிப்பாங்க, தேவனுடைய வார்த்தையை மட்டும் தான் கொண்டு வருவாங்க. இவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கும். நம்ம அதை குறித்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் இன்னொரு நாள். சரிங்களா? சோ திஸ் இஸ் வாட். அப்போ ஒரு தீர்க்கதரிசிய ஆண்டவர் அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாரு. ஆக்சுவலா 2 பேர் வராங்க. அததான் ஜான் கிட்ட இந்த பூமியில வச்சே காமிக்கிறாரு. இந்த பூமியில 2 தீர்க்கதரிசிகள், அதாவது 2 சாட்சிகள் வருவாங்க அப்படின்னு சொல்லிதான் சிம்பாலிக்கா ஜான் கிட்ட காமிச்சு, இதை நீ உட்கொள்ளு, இதை வந்து இனிமையா இருக்கும் உன் வாயில, அதே நேரத்துல உனக்கு வயிற்றுல போகும்போது கசப்பா இருக்கும். வாயில இனிமே வயிற்றுல கசப்புன்னு பார்க்கும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு நமக்கு வயிற்றுல உள்ள கசப்பு நமக்கு தெரியாது, வாயில உள்ள கசப்பு நமக்கு தெரியும். வயிற்றுல கசக்குதான் யாரு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. நமக்கு வாயில கசக்குச்சுன்னா நம்ம வந்து சொல்றோம், ஓகே ரொம்ப கசப்பா இருந்ததுங்க. அதே மாதிரி வாயில இனிப்பா இருக்குது கரெக்டா நம்ம சொல்றோம். ஆனா அதே நேரத்துல வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நமக்கு கசப்பு தெரியாது. ஏன்னா டேஸ்ட் பட் வந்து நமக்கு நாக்குல மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு உள்ளால பெய்யும், அவங்களால அதாவது அதாவது அவ்வளவு தூரம் உள்ளால பெய்யும், அவங்க கசப்பை ஃபீல் பண்றாங்க. இப்ப பாருங்களேன், இப்ப நிறைய பேர் வாயளவுல எல்லாம் ஃபீல் பண்றது ஓகே இல்லாம ஸ்டொமக்ல போயும் கசப்பை ஃபீல் பண்றாங்கன்னா அவங்களோட 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 மனநிலைமையும் அவங்களுடைய 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 the way they live அவ்வளவு மோசமான காரியங்களா இருக்காங்க அவங்களுக்கு. சரி, இப்படி இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியாக, and he said to me, you must prophesy again about many people, nations, tongues and kings. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஜான் கிட்ட ஆண்டவர் வந்து ஒரு சிம்பாலிக்கா ஒரு ப்ராஃபட் மாதிரி ஆண்டவர் காமிக்கிறாரு. ஆக்சுவலா ஜான்ங்கிறது வந்து ஒரு அப்போஸ்டல், ஆனா அவங்க ஒரு ப்ராஃபட்டிக்கல் காலை கொடுக்குறாரு. ஆக்சுவலா அது ஜானுக்கு வராது, அந்த ஜான் மூலமாக அந்த அதாவது ஏன் ஜான் மூலமாக அப்ப ஜானுக்கு தான் எல்லாமே வெளிப்படுத்துறாரு, எல்லாமே அவரை வச்சுதான் எல்லாத்தையும் காமிக்கிறாரு. ஆனா வருகின்ற நாட்கள்ல இந்த 2 பேர் வர போறாங்க, அவங்கதான் ஆக்சுவல் ப்ராஃபட்ஸ். சரிங்களா? அப்போ இந்த 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 புக்கை அவர் கையில இருந்து இந்த லிட்டில் புக்குங்கிறது வந்து கொஞ்ச காலம் தான் அவங்க வந்து இருப்பாங்க. 3 வருஷம் தான் அந்த தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. அந்த 3 வருஷம் இப்ப வந்து பைபிள், இப்ப பைபிள் விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் போல இருக்கு. லிட்டில் புக் நம்ம நம்ம பிசிக்கலா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. பட் அந்த 3 வருஷத்துக்கு தேவையான உள்ள வார்த்தைகள் அந்த புக்ல இருக்கு. அந்த 3 வருஷம் தேவையான ப்ராஃபசிஸ் எல்லாமே அந்த 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 புக்ல இருக்கு. அவங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதுதான் அந்த ஆண்டவர் வந்து அந்த ப்ராஃபட்டிக்கல் அந்த 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 2 ப்ராஃபட்ஸை அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஜானை வச்சு சிம்பாலிக்கா காமிக்கிறார். அதனாலதான் சொல்றேன், நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு உனக்கு கசக்கும், உனக்கு வயிற்றுல போன கசக்கும், வாயில நிம்மையா இருக்கும். ஆனா நீ என்ன பண்ணணும், யூ மஸ்ட் ப்ராஃபஸை அகெயின். திருப்பி இங்க வந்து ஒரு ப்ராஃபஸிஸ், ஐ மீன் இங்க ப்ராஃபட்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இங்க ஜானை வந்து ப்ராஃபட் மாதிரி ஒரு காமிக்கிறாரு. ஆனா ஆக்சுவலா ஜான் ப்ராஃபட் கிடையாது. அடுத்த லெவல், அதாவது அடுத்த வசனமே பார்க்கும் பொழுது 2 சாட்சிகள் வருவாங்க. அந்த 2 விட்னஸ் தான் தி ஆர் தி ரியல் ப்ராஃபட்ஸ். 3 வருஷம் அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்க பண்ண வேண்டிய காரியத்தை தான் ஜான் கிட்ட ஒரு சிம்பாலிக்கா ஒரு எக்ஸாம்பிளா காமிக்கிறார். Hallelujah. So you must prophesy again about many people, nations, tongues and kings. அந்த நாட்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்க எல்லா ஜாதியாரும் அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். ஹல்லேலூயா. சோ அந்த 3 வருஷம் அவங்க வந்து தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. அதை குறித்து நம்ம பார்க்கலாம் வருகின்ற நாட்கள்ல. சோ அந்த லிட்டில் புக் அதுல என்ன இருக்குன்னா, என்னென்ன அந்த ப்ராஃபட்ஸ் என்னென்ன பேசணும், என்னென்ன வந்து அவங்க வந்து அந்த 3 வருஷம் என்னென்ன பிரசங்கிக்கப்பட வேண்டும், என்ன வார்த்தையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது எல்லாமே இட் ஷுட் கோ இன்சைட். சரிங்களா? சோ இந்த இதுதான். சோ இதை பத்தி தான் அந்த அந்த லிட்டில் புக்ல எழுதியிருக்கு. தோ மஸ்ட் ப்ராஃபஸி அகெயின் பிஃபோர் மெனி பீப்புள் விச், இது வந்து யோவான் மூலமாக ஆண்டவர் வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அங்க காமிக்கிறாரு. ஆக்சுவலா வரப்போறது அந்த 2 விட்னஸ். அந்த 2 விட்னஸை குறித்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் அந்த 7வது எக்காலம் துணிக்கப்படும். ஹல்லேலூயா. சோ இததான் இன்னைக்குள்ள காரியங்கள். அப்ப அந்த ஜான்
ஆண்டவர் வந்து ஜான் அங்க இருந்து அது வரைக்கும் ஹெவன்ல பார்த்துட்டு பூமி கொண்டு வராரு. பூமியில வந்து ஒரு ப்ராஃபிட்டிக்கல் அனாயிண்டிங் மாதிரி அவரை ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்கிறாரு. ஆக்சுவலா ரெப்ரசென்ட் பண்ணது அந்த 2 விட்னஸ் வர போறாங்க. அவங்க தான் அந்த ஆக்சுவல் ப்ராஃபிட்ஸ். அவங்க வந்து தேவனுடைய வசனத்தை உட்கொண்டு அவங்க பேசும்போது அந்த 1,44,000 பேருக்கு இனிமையா இருக்கும். அதே நேரத்துல மத்த மக்களுக்கு கசப்பாக இருக்கும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஹேப்பன். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் அந்த லிட்டில் புக்கை பத்தியும் இந்த ஜான் அவரை வந்து ப்ராஃபிட் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணி இங்க காமிக்கிறாரு. அந்த 2 விட்னஸ் அடுத்து வர போறாங்க. அது ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த 2 விட்னஸும் இப்ப நடக்கிற காரியங்களும் இப்ப நம்ம வாழ்ற இந்த 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 டெக்னாலஜி வேர்ல்டும் அழகா மேட்ச் ஆகும். அந்த 2 விட்னஸ் வரும்போது அவங்க செஞ்ச காரியங்கள் எல்லாமே எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் மீட் டுமாரோ. நாளைக்கு நம்ம காரியங்களை பார்க்கலாம். நாளைக்கு வந்து I would take that as fast because we have a youth meeting from 7 to 8. நம்ம 6:30 to 6:50 வரைக்கும் we will be having a time of Bible study. So may God's name Lord be glorified. Let's close our eyes. Loving Heavenly Father, we thank you so much for this wonderful day, wonderful time. இந்த அருமையான வேலைக்காக துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இந்த வசனம் எங்களோட பேசினதுக்காக நன்றி. இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை எங்களோட இடைப்பட்டதுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தையில் நாங்கள் பலப்படுவோம், உங்களுடைய வார்த்தையில் நாங்கள் உற்சாகப்படுவோம், உங்களுடைய வார்த்தையில் நாங்கள் களி கூறுவோம், உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு ஸ்வீட்னஸ் ஆக இருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. the days of bitterness of over ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை வரும்போது எங்களுக்கு பிட்டர்னஸ் வரக்கூடாது. எங்களுக்குள்ள ஒரு ஜாய் வரணும், எங்களுக்குள்ள ஒரு பீஸ் வரணும், எங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவ பிரசன்னம் எங்களை தாங்கி ஏந்தி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுமப்பா. உங்களுடைய கருத்துக்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் வார்த்தையினால் அவங்களை மூடுமாண்டியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உங்களுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக பலப்படுத்தட்டும். காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சகல துதிக்கான மகிமையை மாற்றிக்கொள்ளும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you so much for joining in. நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச யூத்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. 7 to 8 we will be having an amazing time. ஆண்டவர் நிறைய காரியங்கள் வச்சிருக்கிறாரு. So spread the news across அந்த யூத்துக்காக. ஏன்னா the days the Lord is going to youth, the teens and the youth, இனிமேட்டு உள்ள காலம் தான் அது. இந்த நாட்கள் நாம அவர்களை ப்ரிப்பேர் பண்ணணும், ஆயத்தப்படுத்தணும். தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். God bless you.